ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைக்கனிஷ் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, மசாலா லட்டே பேக்கிங்க்குள்ள ஐடியா தான் இன்றைக்கும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு பார்த்துட்டே இருக்கும்போது தான் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். பாருங்கள், பாதி ஐட்டம் பேக்கிங் முடிஞ்சு அட்டை போட்டது எல்லாமே நம்ம இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருக்காங்க. இப்போ இன்றைக்கி நம்ம பேக்கிங்கில் என்ன எடுத்து பேக் பண்ண போகிறோன்னா கள்ளிப்பாக்கு தான். கள்ளிப்பாக்கும் நம்ம மசாலாட்டை கொண்டு போகக்கூடையே கள்ளிப்பாக்கு கேட்பாங்க. சந்தனம், கள்ளிப்பாக்கு, சாம்பிராணி, கப்பு சாம்பிராணி இது எல்லாமே கேட்பாங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது பிரியாணி இலை மட்டுமே தனியாக பேக் பண்ணது. இப்போ உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். நட்சத்திர பூ தனியாக பேக் பண்ணி வச்சுருக்கு பாருங்கள். சுண்டக்காய் இன்னும் பேக் பண்ணலை. காஞ்ச மிளகாவும் இன்றைக்கி பேக்கிங்க்கு வந்திருக்கு. இப்போ கள்ளிப்பாக்கு டப்பாவில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி தான் நமக்கு கள்ளிப்பாக்கு பெரிய பேக்கிங்கில் வரும். ஃபங்க்ஷன் டைமில் நமக்கு ரெகுலராக கடைகளில் கேட்பாங்க. ஒரு ஐட்டம் நம்ம கொடுத்துட்டு ஒரு ஐட்டம் இல்லைன்னு சொன்னாலும் நம்ம பிஸ்னஸ் வேண்டான்னு சொல்லிடுவாங்க சிலவங்க. அதனாலவே நம்ம எல்லா ஐட்டமும் கேட்கக்கூடிய அட்டையில் வரக்கூடிய எல்லா ஐட்டமுமே நம்ம ரெடி பண்ணால் தான் நம்மளுக்கு கடைக்காரங்களுக்கு தேவையானதை நம்ம கொடுக்க முடியும். இப்போது 5 ரூபா அட்டையில் ஒரு பேக்கிங்க்கு 4 கள்ளிப்பாக்கு வச்சு நம்ம பேக் பண்ணியிருக்கோம். சைஸை பொறுத்து இருக்குது. போன தடக்கையெல்லாம் கள்ளிப்பாக்கு ரொம்ப பெரிய சைஸில் வந்ததுனால 3 தான் வச்சு போட்டாங்க. இந்த தடக்கை கள்ளிப்பாக்கு கொஞ்சம் ஸ்மால் சைஸாக வந்திருக்கு. அதனால நம்ம இப்போ இந்த தடக்கை நம்ம சின்னதாக இருக்கிறதுனால 4 வச்சு பேக் பண்ணியிருக்கோம். அப்பப்போ ரேட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு தக்கன பேக்கிங் அளவுகளும் நமக்கு சேஞ்ச் ஆகும். நீங்கள் ரேட்டை பார்த்துட்டு அந்த குவாலிட்டியும் பார்த்துட்டு அதுக்கு தக்கனக்க நீங்கள் பேக் பண்ணணும். இப்போ புதுசாக நம்ம பேக் பண்ணக்கூடியதில் என்னெல்லாம் பேக் பண்ணலாம் அப்படிங்கிறதுல தான் இன்றைக்கி கள்ளிப்பாக்கும் இருக்குது. நம்ம இவ்வளோ நாள் உள்ள அட்டை பேக்கிங்கில் உங்களுக்கு இந்த கள்ளிப்பாக்கை பற்றி நான் சொல்லலை. அதுக்காக தான் இன்றைக்கி கள்ளிப்பாக்கு புதுசாக நம்ம டப்பாவில் கொட்டி வைக்கும்போது உங்கள்கிட்ட வீடியோவில் காமிச்சிடலான்னு காணிச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சோடா, இதுவும் 5 ரூபா அட்டை பேக்கிங் தான். கள்ளிப்பாக்கு ஆப்பச்சோடாலாம் நான் உங்கள்கிட்ட காணிச்சதில்லை. இது நட்சத்திரப்பூ. இந்த மசாலா அட்டையில் வரும்ல, பிரியாணி மசாலில் வரக்கூடிய நட்சத்திர அட்டையில் நட்சத்திர பூவும் தனியாக கேட்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் 5 ரூபா அட்டை தான் பேக்கிங் தான். இதில் எத்தனை பீஸ் போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 6 பீஸ் போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நீட்டப்பளம் இது 10 ரூபா பாக்கெட் பேக்கிங்கு. இதில் 25 கிராம் போட்டிருக்கோம். 25 கிராம்னா உங்களுக்கு 10 பீஸ் பிடிக்கும் நீட்டப்பளம். அட்டை பேக்கிங் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ரெகுலராக நம்மளுடைய வீடியோஸை பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். அப்போ நீங்கள் எப்படி பேக் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய விஷயத்த நீங்கள் கற்றுப்பீங்க. கிராம்பு இது எல்லாமே 10 ரூபா பாக்கெட் நட்ஸ் ஐட்டம் தான். நட்ஸ் ஐட்டத்தில் இது முந்திரி 6 பீஸ் வச்சு போட்டிருக்காங்க. இதுவும் 10 ரூபா பாக்கெட்டு. பாதாம் 7 பீஸ் வச்சு போட்டிருக்காங்க. குவாலிட்டி நல்லா பார்த்து எடுத்து வாங்குங்க. ரேட்டு ஒன்றுக்கு 4-5 கடைகளில் விசாரிச்சுட்டு ரெகுலராக ஒரே கடையை மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ரெகுலராக வாரீங்கன்ட்டு உங்களுக்கு ரேட் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. பேர்த்தம்பழம் இதுவும் 10 ரூபா பாக்கெட்டு தான். பேர்த்தம்பழத்துலேயே இது பாகு போட்ட பேர்த்தம்பழம். இது 6 பீஸ் போட்டு பேக் பண்ணியிருக்காங்க. 10 ரூபா பீஸ் தான். இதுவும் 10 ரூபா தான். 10 ரூபா பேர்த்தம்பழம். இது சாஃப்ட் பேர்த்தம்பழம் ஒரிஜினல். இது 3 பீஸ் போட்டு பேக் பண்ணியிருக்காங்க. இது கருப்பு திராட்சையும் இது 10 ரூபா பாக்கெட்டு தான். இது கிராம் கணக்கு தான் வச்சு பேக் பண்ணியிருக்காங்க. பாதாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஜவ்வரிசி அப்பளம். போன வீடியோவில் இதை நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இருந்தாலும் உங்களுக்கு ஐடியா நிறைய கிடைக்கும். அட்டை ஐட்டத்திலேயே எவ்வளவு ஐட்டங்கள் வந்துகிட்டே இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் வேறு ஐட்டங்கள் வரும்போது உங்களுக்கு கூட நான் அட்டையில் வீடியோவில் ஷேர் பண்ணிகிட்டே வரேன். இது பார்த்திங்கன்னா வடகம், தாளிப்பு வடகம்னே இப்போ பேக்கிங்லேயே வருது. நம்ம எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை அந்த மாதிரிலாம் போட்டு தாளிப்போம்ல, அது தாளிப்பு வடகம்னே வருது. இது 10 ரூபா பாக்கெட்டு தாளிப்பு வடகம். இது மீன் குழம்பு,
அப்புறம் வந்து காரக்குழம்புக்கெலாம் இந்த தாளிப்பு வடகம் யூஸ் பண்ணுவாங்களாம். இப்போ நம்ம வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கும் அட்டை பேக்கிங்கில் இன்னும் வேறு என்ன ஐட்டங்கள்லாம் எக்ஸ்ட்ராவாக நம்ம பேக் பண்ணலான்னு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். நான் ரெகுலராக பேக்கிங்க்கு டெய்லியும் எடுக்கக்கூடியது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்டே வரேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி, ஃபெஸ்டிவலுக்கு தகுந்த மாதிரி ஐட்டங்களும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக நான் பேக்கிங்க்கு ஆட் பண்ணுவோம். அதை உங்கள் கூட அப்படி நான் ஷேர் பண்ணிகிட்டே வரும்போது இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு விருப்பப்படக்கூடியவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நம்ம வீடியோ பார்க்க அவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்போ வீட்டில் இருந்தே லேடிஸ் வந்து சம்பாதிக்கணும்னு நினச்சாங்கன்னா சம்பாதிக்கலாம். ஆனால் எனக்கு வந்து நான் வீட்டிலேருந்தே சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி யூடியூப்போ வீடியோவோ எதுவுமே அந்த நேரங்களில் அந்த அளவுக்கு இல்லை. அப்போனா எனக்கு வந்து அந்த நேரங்களில் நான் பண்ண முடியல. நிறைய வருஷங்களை வந்து நானும் வேஸ்ட் ஆக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 36 37 வயசில் தான் இதெல்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எனக்கும் சின்ன வயசுலேயே இருக்கும்போது வீட்டில் இருந்தே எதாவது செய்யக்கூடிய பிஸ்னஸ் கிடச்சிருந்துன்னா இந்த அளவுக்கு நான் டைமிங்கையும் ஒவ்வொரு வருஷங்களையும் நான் வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். இந்த வீடியோ வந்து நிறைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், see you, டேக் கேர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பிஸ்னஸ் ஐடியா வீடியோ உங்களுக்கு வேணும்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.